ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஃபன் வித் நஸ். ஸோ இன்றைக்கி என்ன வந்திருக்குன்னு வாங்க பார்க்க. ஸோ வந்துட்டு நமக்கு வந்து பீஜன் நாயிலேருந்து நமக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. ஸோ இது யார் சென்ட் பண்ணான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். எஸ், ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2.5 கிலோ 600 கிராம் டோட்டலான வெயிட்டில் நமக்கு பீஜன் நாயிலேருந்து ஒரு ஹியூஜான பேக்கேஜ்லாம் அனுப்பிவிட்ருக்காங்க. அது யார் சென்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு சென்ட் பண்ணி விட்டாங்க. நான் வந்துட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப கார்விங்காக இருக்குன்னு சொன்னனால என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நிறைய திங்ஸ்லாம் எனக்கு ஆர்டர் பண்ணி விட்டுருக்காங்க. வாங்க அது ஒவ்வொன்றா என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் அந்த மாதிரி ரிமூவ் பண்ணலாம். கொலை பண்ணிடலாம் இதை. ஸோ இது என்ன கொரியர் வந்துட்டு பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியர்லேருந்து வந்திருக்கு. எஸ்டி கொரியரில் வந்து நமக்கு வந்து நேராக வீட்டில் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் போய் வாங்கிட்டு வரணும். ஸோ தட் எங்கள் அம்மா போய் எனக்காக போய் வாங்கிட்டு வந்தாங்க. எஸ், பேக்கேஜை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேக்கேஜ்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம பார்த்துருவோமா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிப்பன் முறுக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ ரிப்பன் முறுக்கு காஸ்ட் பார்த்திங்கன்னா 70 ருபீஸு. மேபி உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 70 ருபீஸ். ஸோ இது ஒரு பேக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மிக்சரு. இது வந்து பாம்பே மிக்சர்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த பாம்பே மிக்சர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கேக்கு. இது வந்துட்டு கிறிஸ்மஸ் கேக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த இதில் பன் கேக் மாதிரி. ஸோ அந்த கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓம்பொடி இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரெட்டு. ஸோ தட் அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நேந்திரன் சிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அது கேரளாலேருந்து வாங்கிட்டு வந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அது மாதிரி உங்களுக்கும் பர்சனலாக ஃபீல் ஆனிச்சுன்னா சொல்லுங்கள். மற்றபடி எந்த ஒரு ஷாப்பில், தமிழ்நாட்டில் எந்த ஷாப்பில் வாங்கினாலும் எனக்கு வந்துட்டு பிடிக்காது. அந்த கேரளாலேருந்து வாங்கிட்டு வராங்கள்ல, இந்த மலைக்கெலாம் போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கேரளாவுக்கு போகிறவங்க வாங்கிட்டு வருவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த சிப்ஸ் தான் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. அது ஏன்னு தெரியல. அந்த மாதிரி உங்களுக்கும் பிடிச்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வந்துட்டு நேந்திர சிப்ஸ் போட்டிருக்காங்க. சாரி, இந்த ஸோ இந்த இது சொல்லியே ஆகணும். இது பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் இது நல்லா ஆடுவோம். இதை எடுத்து வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளையில் வந்துட்டு மிக்ஸி வாங்கும் போதெல்லாம் இதில் வரும். அப்போ நான் சின்ன பிள்ளை விளாண்டுட்டு இப்போ உடச்சி இது ஒரு ஃபன்னாகவே இருக்கும் இந்த கேம் வந்துட்டு. அந்த மாதிரி நீங்களும் உடச்சி விளையாடுவீங்கன்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேன்குழல் முறுக்குன்னு வருது. தேன்குழல் முறுக்குன்னு போட்டிருக்கு. பட் இது டேஸ்ட் வந்துட்டு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் இனிப்பா. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதெல்லாம் உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கவரில் போட்டு கொடுப்பாங்க. இது இந்த முறுக்கு வந்துட்டு என்ன முறுக்கு வெறும் முறுக்கு தான். இதெல்லாம் உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கவரில் போட்டு தரது. இப்போ ரொம்ப சேஃபாக நமக்கு வரும். ஆல்ரெடி நமக்கு ஒரு பேக்கேஜ் போட்டிருக்காங்க, உள்ளுக்குள்ளேயும் ஒரு கவர் போட்டிருக்காங்க. முறுக்கெல்லாம் உடஞ்சிச்சுன்னா நமக்கு வந்துட்டு அந்த ரவுண்ட் ஃபீல் வராதில்ல, அதனால். இப்போ நைட்டுக்கு ஸோ இதுக்கும் ஒரு கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. இது என்ன முறுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேக்கேஜஸ் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வரும். எஸ், நான் ஆல்ரெடி வந்துட்டு பீச் நாயிலேருந்து ஆர்டர் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் அப்போ வந்துட்டு கன்சீவாக இருக்கும் போது அப்போவுமே இதே மாதிரி பேக்கேஜில் நமக்கு வந்துட்டு க்ளீனாக நமக்கு கொடுப்பாங்க. ஸோ எந்த ஒருமே நமக்கு எதெல்லாம் உடையாமல் வரணுமோ அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கவரில் போட்டு கொடுப்பாங்க. இந்த கவர் பேர் எனக்கு தெரியல, பட் இந்த கவரில் போட்டு கொடுப்பாங்க. இது மாதிரி இன்னொரு முறுக்கு தட்டை முறுக்கு. இது வந்துட்டு தட்டை முறுக்கு தெரியுதா உங்களுக்கு? தட்டை முறுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது பிளெயின் கேக்காக ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு தால் பொடி ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஏன் ஆர்டர் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியல.
இது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்காக ஆர்டர் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஏன் பண்ணாருன்னு தெரியல. இது வந்துட்டு ஸ்வீட் பாக்ஸு. ஸோ இதில் வந்துட்டு எல்லா ஸ்வீட்ஸும் கலந்து இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது நம்ம பார்த்துருவோம். எனக்கே தெரியல என்னென்ன ஆர்டர் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு நானே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு நமக்கு ஒரு சர்ப்ரைஸாக கிஃப்ட் வரும்போதும் சரி, நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம ஓப்பன் பண்ணும்போதும் சரி, நம்ம ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஹாப்பியாக இருக்கும்ல. அந்த மாதிரி மூமெண்ட் வந்து நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்ன போட்டாருன்னு எனக்கு உண்மையாகவே எனக்கு தெரியாது. பட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு மட்டும் சொன்னாங்க. இங்கே ஒரு இது போட்டிருக்காங்க போல சில டைப் பிரிக்கிறதா ரொம்ப கஷ்டங்க. நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிரிப்பேன். பிரிச்சாச்சு. வந்துடு தெரியுதா உங்களுக்கு? ஸோ வந்துட்டு எஸ் மில்க் ஸ்வீட்ஸ் தான் போட்டிருக்காங்க போல இருக்கு. எஸ், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சிப்ஸ் இருக்குது. எஸ், அவ்வளோதாங்க. இதுதாங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வி வில் see you next. Bye.